கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் ருசியாக இந்த வருடத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆண்டவரே திருப்பேரிலே என்னுடைய வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். இந்த வாரம் நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு, பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ், அஃபர்மேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் மிஷன். இயேசுவின் ஞானஸ்தானம், அடையாளத்தின் உறுதியும் அருட்பணியும். பொதுவாகவே கடந்த 6ஆம் தேதி நம்முடைய கேலண்டர் படி பார்த்தோம்னா கடந்த புதன்கிழமை கிறிஸ்துமஸ், அதாவது முதல் வாரத்தில் வரக்கூடிய அந்த புதன்கிழமையை நம்ம திருக்காட்சி நாளாக எஃபிப்பனியாக கொண்டாடுவது வழக்கம். எஃபிப்பனிக்கு பிறகு வரக்கூடிய ஞாயிறை நாம் இயேசுவின் ஞானஸ்தானத்தை குறித்து அதை ஒரு ஃபீஸ்டாக கொண்டாடுவது திருச்சபையின் வழக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆதி திருச்சபையில இயேசு கிறிஸ்துவுடைய ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துவதும் அதை கொண்டாடுவது அவருடைய வழக்கமான ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதை உள்வாங்கியவர்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசு ஆண்டவருடைய அந்த ஞானஸ்தானம், அவருடைய திருமுழுக்கை குறித்து சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை இன்னைக்கு வாசித்த பகுதி மத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 17 வரை நம்ம படிக்கும்போது ஆண்டவர் இயேசு எப்படி ஞானஸ்தானம் பெற்றார் என்பது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் அந்த திருக்காட்சி என்பது அந்த மேஞ்சர் சொல்லப்படுகிற முன்னணியில் காட்டிலும், இல்லை அந்த ஞானிகள் உடைய வருகையை காட்டிலும், அவர் யோர்தானில் தன்னை வெளிப்படுத்தியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துமஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம அந்த சீசனை விட்டு நம்ம வெளியே வரப்போறோம். இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, இந்த முன்னணி காட்சியை காட்டிலும், இந்த ஞானிகள் இயேசுவை சந்தித்த காட்சியை காட்டிலும், இயேசு ஆண்டவர் யோர்தான் நதியில், யோர்தான் ஆற்றண்டையில் அவர் நின்ற காட்சி மிக சிறப்பு பெற்றது. ஏன்? ஞானஸ்தானம் எடுத்தார், ரைட். பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு, ரைட். அதுல என்ன இன்னும் முக்கியமான விஷயம்? யாரும் பதில் சொன்ன என்ன ஆரம்பிக்கிறார்? இதுக்கு அடுத்தது சொல்லுங்க. ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த 33 வருஷம் ஆண்டவர் வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ஊழியத்தை எப்ப ஆரம்பித்தாரு? 30வது வயதுல ஆரம்பிச்சார். எப்ப ஆரம்பிச்சாருன்னா, நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் செய்யக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று இயேசு பிரசங்க பண்ண தொடங்கினார். அப்போ இந்த 30 வருட காலம் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு பெருசா இல்லை. ஆனாலும் இந்த 30வது வயதிலே, குறிப்பாக அவர் ஞானஸ்தானம் பெற்ற பிறகுதான் அவருடைய திருப்பணியை அவர் மிக சிறப்பாக, அவருடைய நோக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய மிஷன் என்ன, அவருடைய விஷன் என்ன என்பதை நமக்கு திட்டவட்டமாக இயேசு வெளிப்படுத்தினது அவருடைய ஞானஸ்தானத்திற்கு பிறகுதான். அதனால the manifestation of Jesus Christ, இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தினதுல ஆக சிறந்தது அவர் யோர்தானில் தன்னை வெளிப்படுத்தியதுதான். அப்ப யோர்தான்ல வெளிப்படுத்தும் போது இட்ஸ் நாட் எ ரிச்சுவல், இது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. முதல்ல நம்ம ஞானஸ்தானம் அப்படின்னு யோசித்த உடனே திருச்சபை மக்களாக நம்ம நினைத்துக் கொள்வது இது ஒரு சடங்கு அப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே போன வருடத்துல நம்ம பார்த்தோம், ஞானஸ்தானத்தை குறித்து மக்களுக்கு இருக்கிற தவறான புரிதல்கள் எல்லாம் இருக்கிறது, ரைட். இப்ப என் முதல் கேள்வி, இயேசு எடுத்த ஞானஸ்தானம் கிறிஸ்தவர்களுடைய ஞானஸ்தானமா, யூதர்களுடைய ஞானஸ்தானமா? யூதர்கள்ல ஒரு செட் அப்படின்னு மனோஜ் ஐயா சொல்றாரு, ரைட். இப்போ இயேசு எடுத்த ஞானஸ்தானம் கிறிஸ்தவர்கள் எடுக்க வேண்டிய ஞானஸ்தானமா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இயேசு காலத்துல கிறிஸ்தவர்களே கிடையாது. அப்ப எப்படி கிறிஸ்தவர்களுக்கான ஞானஸ்தானமாக அது இருக்கும்? அப்போ அடிப்படையாக நம்ம ஒரு கேள்வி கேட்டு பார்த்தாலே புரிஞ்சு போச்சு. அப்போ இயேசு இந்த ஞானஸ்தானத்தை கொண்டு வரல. அப்ப இந்த ஞானஸ்தானம் யார் மூலமாக கொண்டு வரப்பட்டது? யோவான் ஸ்தானகராக கொண்டு வரப்பட்டது. குறிப்பா இயேசு காலகட்டத்தில் நிறைய குரூப்ஸ் இருந்தாங்க யூதர்களுக்குள்ள. நமக்கு தெரிஞ்ச குரூப் எல்லாம் என்னது? பரிசேயர்கள், சாடுசிஸ் சதுசேயர்கள், அப்புறம் மெக்கபெத்ஸ், ரைட். அப்புறம் இயேசு கூட ஒரு குரூப் இருந்தார், ஒரு தீவிரவாதி இருந்தார்,
அந்த குரூப் என்னது? அவங்க அது அது அந்த குழுவுக்கு ஒரு பேர் இருக்கும், ஜெலத், செலுத்தியன் அப்படின்றது. அது ஒரு குரூப் ஆஃப் ஜூஸ். அவங்கெல்லாம் ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவர்கள். இன்னொரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க பேரு எசனேக்கியஸ். அவங்க யாரு? எசனேக்கியர். யோவான், பரிசுத்த யோவான், அதாவது திருமுழுக்கு யோவான், அவர் அந்த குழுவை சார்ந்தவர் தான். எசனேக்கியர் சொல்லக்கூடியவர்கள். அவங்க உலகத்தை விட்டு, இந்த நகரங்களை விட்டு, கிராமங்களை விட்டு தனித்து காடுகளில் வாழக்கூடியவர்கள். அவங்க தினமும் இந்த ஞானஸ்தானத்தை வலியுறுத்தப்படுவாங்க. ஏன்னா கழுவப்படுதல் என்பதை அவங்க மையப்படுத்துறவங்க. அவங்களுடைய மிக முக்கியமான இது வந்து மனம் திரும்புதலை குறித்து பேசுவதும் ஆண்டவரின் மெசியாவின் வருகைக்காக காத்திருப்பதுதான் இந்த எசனேக்கியருடைய மிக தீவிரமான எண்ணம். இந்த எசனேக்கியருடைய மிக முக்கியமான அடுத்த வேலை என்பது திருமறையை எழுதுவது. திருமறையுடைய சட்டங்களை எழுதி மக்களிடத்தில் அதை கொண்டு சேர்ப்பது இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. இந்த எசனேக்கியர் வழியில் சார்ந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். அதனால்தான் அவர் எங்க இல்ல அவரு நியாயமா யோவான் எங்க இருந்திருக்கணும்? அவங்க அப்பா யாரு? சகரியா. அவர் என்ன வேலை செய்யறாரு? ஆசாரியன். ஆசாரியன் எங்க இருக்கணும்? எருசலேம் தேவாலயத்துல என்ன பண்ணிருக்கணும்? பணிவிடை செய்திருக்கணும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்திருக்கணும். ஆனால் அந்த வழியில வரக்கூடியவர் யாரு? யோவான். இப்ப அப்பாவுக்கு எடுத்தது யார் அந்த பணியை எடுத்திருக்கணும்? யோவானுக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் யோவான் எருசலேம் தேவாலயத்திலே ஒரு உயர்ந்த பதவியை வேண்டாம் என்று சொல்லி மெசியாவின் வருகைக்காக தன்னை பிரித்தெடுத்து எங்க நிறுத்திருக்கிறாரு? வனாந்திரத்தில் அவர் நிறுத்தியிருக்கிறார். இப்போ இந்த பேக்ரவுண்டோட நீங்க யோசித்து பாருங்க. இந்த எசனேக்கியருடைய மிக முக்கியமான எண்ணம் என்னவென்றால் வருகைக்காக காத்திருப்பது, மெசியாவின் வருகைக்காக. இப்போ அவங்க தினமும் தங்களை கழுவி கொள்வார்கள். அப்ப இயேசு அந்த கழுவி கொள்ளுதல் அப்படின்றது எதற்காக அவர் இது பண்றாருன்னா, இத்தனை ஆண்டு வரை நான் எதற்காக வாழ்ந்தேன் அப்படின்றது 30 வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டு தான் இருந்தாரு? அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டு இருந்தார். இப்ப 30வது வயதுல அவர் என்ன ஆரம்பிக்க போகிறாரு? ஊழியத்தை ஆரம்பிக்க போறார். அப்போ என்னுடைய உலக வாழ்க்கை, உலகத்திற்கான என்னுடைய செயல்பாடுகள் எதோட முடிஞ்சிருச்சு? இந்த திருமுழுக்கோட முடிந்தது. இனி நான் ஒரு புதிய நோக்கத்தை, ஒரு புதிய பொறுப்பை என் கையில் எடுத்துக்கிறேன்னு ஒரு அடையாளப்படுத்துவதற்காக இயேசு யாருடைய இடத்தில் வந்து நிற்கிறார் என்றால் யோவான் இடத்தில் வந்து நிற்கிறார். இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்ப்போம் என்றால் இவங்க எல்லாமே அதை ரிச்சுவலா எடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம்? இந்த எசனேக்கியர் சொல்லப்படக்கூடிய யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழு இதை வந்து டெய்லி குளிக்கிறது மாதிரி டெய்லி ஞானஸ்தானம் எடுப்பது இவருடைய வழக்கமா இருக்கிறது. இட்ஸ் a ritualistic thing for the எசனஸ். ஆனால் இங்கு இயேசு நமக்கு இதை ஒரு ரிச்சுவலாக கற்றுத்தரல. ஞானஸ்தானத்தை ஆண்டவர் இதை ஒரு நினைவாகவும் நமக்கு கற்றுக் கொடுக்கல. இதை ஒரு மேண்டேட்டாக, இதை ஒரு கட்டாயமாக நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். ஏனென்றால் எவன் ஒருவன் திருமுழுக்கினாலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறாரோ, யாரு ஞானஸ்தானத்துக்குள்ளாக தன்னை உட்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர்களாக கிறிஸ்துவின் நோக்கத்தை நோக்கி பயணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். They need to start the journey towards the vision and mission of Christ. புரியுதுங்களா? அப்ப யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களோ, யாரெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களோ, நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் உலகத்தக்கானவர்களாக நாம் அல்ல. இனி நாம் யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. நான் போன வாரம் திடப்படுத்தல் பெற்ற பிள்ளைகள்கிட்ட பேசும்போது தான் சொன்னேன், தம்பி தங்கச்சி, உன் வாழ்க்கையில நீ பிறந்ததுல இருந்து இந்நாள் வரையில உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும், நீ என்ன பாவம் செய்தாலும், நீ கர்த்தருக்கு விரோதமாக எது செய்தாலும் ஆண்டவர் உன்கிட்ட என்ன பண்ண மாட்டாரு? கேள்வி கேட்க மாட்டாரு. யார் இடத்துலதான் கேட்பாரு? உன் பேரண்ட்ஸ் இடத்துல, உங்க பெற்றோர் இடத்துல கேட்பாங்க. ஏன்னா அவங்கதான் உங்களை எதுக்குள்ள உட்படுத்தினாங்க? ஞானஸ்தானத்துக்குள்ளாக. அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்து கன்ஃபர்மேஷன் பெருமுறையிலே உங்கள் உலக வாழ்க்கையிலிருந்து பிரித்தெடுத்து கர்த்தருக்கு ஏற்ப வளர்க்க வேண்டியது பெற்றோருடைய கடமையா இருக்கிறது. அதனால பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க? பைபிள் படி, ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு வா, ஜூனியர் சர்ச்சுக்கு போ, இதை பண்ணு, அதை பண்ணுன்னு அவங்க வலியுறுத்துவதோடைய நோக்கம் என்னவென்றால் உங்கள் ஞானஸ்தானத்துக்கு உட்பட்டவர்களும் உங்கள் ஞானஸ்தானத்தின் அந்த பயணத்தின் பொறுப்பாளிகளாக அவங்க இருக்கிறாங்க. அப்ப கன்ஃபர்மேஷன் எடுத்த பிறகு உங்க வாழ்க்கைக்கு யார் பொறுப்பு? ஆண்டவர் உங்க பெற்றோர் இடத்துல கேட்க மாட்டாங்க. யார் இடத்துல தான் கேட்பாரு? உங்களிடத்தில் தான் கேட்பார்கள் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். இதுதான் இந்த திடப்படுத்தலுடைய அடிப்படையாக இருக்கிறது.
அப்போ இந்த ஞானஸ்தானம் எதற்கு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, நான் கிறிஸ்துவின் சீடனாக, கிறிஸ்துவின் பணியாளராக இருக்கிறேன் அப்படின்ட்டு. ரைட். இப்போ கிறிஸ்துவின் பணியாளர்களாக, கிறிஸ்துவின் வேலையை செய்கிறவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நாம் யாருக்காக வேலை செய்யறோம்? திருச்சபைக்காக இல்ல, உலகத்துக்காக இல்ல. யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. அப்போ கிறிஸ்துவின் வீரர்களாக, கிறிஸ்துவின் செயல் வீரர்களாக இருக்கின்ற நாம் கிறிஸ்துவை வெளிக்காட்ட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு படை வீரன் போர்ல பயந்து ஓடி போய் ஒரு காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்தான். அப்போ அவன் உயிர் பயத்துல இருக்கிறான். அவன் உயிர் பயத்துல இருக்கும்போது தன்னுடைய அந்த ஆடையை பார்க்கிறான். அந்த ரிஃப்ளெக்ஷன்ல, தண்ணியில ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்கும்போது தன்னுடைய அரசருடைய முத்திரை அதுல இருக்கிறது, அவருடைய ஷீல்ட்ல, அந்த நெஞ்சில இருக்கக்கூடிய மார்க் அவசத்துல. அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரு வீரியம் வருகிறது. என்னன்னா, என் அரசனுடைய வேலையை செய்கிற நானு இப்படி பயந்து நான் ஒளிந்து கொள்ளலாமா? என் அரசன் என்னை நம்பினதுனால தானே இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி தைரியமா மறுபடியும் அவன் போருக்கு போனதாக ஒரு கதை இருக்கிறது. ரைட். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்வது என்னவென்றால், இந்த ஞானஸ்தானம், இந்த திருமுழுக்கும் போது நியூ இயர் அன்னைக்கு நம்ம பண்ணும்போது தண்ணீரால் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்னு சொல்லி உம்மை கிறிஸ்துவின் மந்தையாக திருச்சபையில் சேர்த்து கொண்டு உன் மீது என்ன வரைகின்றேன்? சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். அப்போ சிலுவை அடையாளத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள். அப்போ நாம் யாரை பிரதிபலிக்கின்றோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். நம்மளுடைய அந்த யூனிஃபார்ம்ல எல்லாம், நம்முடைய ஆபீஸ்ல ஒருவேளை யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்களா இந்த பாக்கெட்ல என்ன போட்டிருப்பாங்க? அந்த கம்பெனியோட பேர். அப்படின்னா ஐ ரெப்ரசன்ட் திஸ் கம்பெனி, நான் இந்த நிறுவனத்தை பிரதிபலிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ நீங்களும் நானும் அந்த சிலுவையின் அடையாளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமே. அப்ப நம்ம யாரை பிரதிபலிக்கிறோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். இப்ப நிறைய நேரங்கள்ல குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் வேண்டாம், பெரியவங்களுக்கு வாங்கணும் கொடுக்கலான்னு போது, அப்ப அந்த குழந்தைகள் வரும்போது, வளரும்போது யாரை பிரதிபலிக்கிறாங்க? புரியுதுங்களா? ஏன் நம்முடைய பாரம்பரிய திருச்சபை குழந்தைகள் ஞானஸ்தானத்தை நாம் வலியுறுத்துகிறோம் என்றால், பிறந்ததிலிருந்து அந்த குழந்தை யாரை பிரதிபலிக்கணும்? கிறிஸ்துவை. அப்ப அந்த கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கு தான் முத்திரையிடப்படுகிறார்கள், சிலுவையின் அடையாளத்தை வரையப்படுகிறார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? மாற்று டீச்சிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவன் வளர்ந்த அப்புறம் அவன் பாவம் என்ன, உலகம் என்னன்னு தெரிந்து கொள்ளுட்டு அப்புறம் அவன் ஞானஸ்தானம் எடுக்கிறது. அதுக்குள்ள அவன் உயிர் போயிடுச்சுன்னா, அவனுடைய உலக வாழ்க்கை போயிடுச்சுன்னா, அப்ப யார் அவனுக்கு பொறுப்பாளி? அப்போ திருச்சபையாக நாம் சில காரியங்களில் நம்ம ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்ப இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம புரிந்து கொண்டோம். ஏன் இயேசு 30 வயதுல எடுக்கலன்னா அதுக்கு காரணங்கள் நிறைய உண்டு. ஆனால் அவருடைய கற்று தந்தது என்னவென்றால், அவருக்கு பிறகு வந்த டீச்சிங், ஏர்லி சர்ச்சோட டீச்சிங் என்னன்னா, சிறு பிள்ளைகளே நாம் கர்த்தருக்குள் வழி நடத்த வேண்டும் என்பதுதான். இந்த ஒரு புரிதலோடு நம்ம உள்ள இருக்கிற பகுதிக்குள்ளாக போவோம் என்றால், முதல் திருமறை பகுதி யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 15 வரை. நான் 2 குழந்தைகளை கம்பேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு குழந்தை யாரு? யாத்திராகத்துல வரக்கூடிய குழந்தை மோசே. இதே மத்தேயுல வரக்கூடிய குழந்தை இயேசு. இவங்க 2 குழந்தைகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒற்றுமை, இவர் பிறந்தப்போ குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள், ஆண் பிள்ளைகள். இவர் பிறந்தப்போ குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த உலகத்தை மீட்கும்படியாக ஒரு இரட்சகர் தோன்றும் போது அங்கே சில குழந்தைகள் கொலை செய்யப்படுவதை நாம் திருமறையில் பார்க்கின்றோம். அடுத்தது மோசேயுடைய வாழ்க்கையும் இயேசுடைய வாழ்க்கையும் இன்னொரு ரொம்ப அழகான ஒரு பொருத்தம் இருக்கிறது. மோசே கேட்கிறார், ஆண்டவரே நீ சொல்றீர் உங்க ஜனங்களை ரட்சிக்கும்படியாக என்ன போக சொல்றேன்ட்டு, உன் ஆண்டவர் பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்வேன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கின்றேன். ரைட். இப்ப உங்க பேரை கேட்டா உங்க பேரை தான் நீங்க சொல்லணும். பேருக்கு அந்த இலக்கணத்துல என்ன சொல்லுவாங்க? நவுன்னுவாங்க. தமிழ்ல என்ன அர்த்தம்? பெயர் சொல்லுன்னு அர்த்தம். சரியா? அப்போ ஒருத்தர் உங்க பேரை கேட்டா நீங்க பெயர் சொல்ல ஒண்ணு சொல்லணும். ஏதோ ஒரு பேரு, மோசேவோ ஆரோனோ அப்படின்னு பேர் சொல்லணும். ஆனா ஆண்டவர் இடத்துல பேரை கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெயர் சொல் சொல்லல, அதுக்கு பதில் என்ன சொல்றாரு? வெர்ப் சொல்றாரு, வினை சொல். என்னன்னு சொல்றாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன். இப்போ இந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன்றத மத்தேயுல வரும்போது இவருக்கு
இம்மானுவேல் என்று பெயரிடுவாக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? இங்க இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னாரு, இங்க நம்மோடு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ரெண்டு பேருக்குள்ளான ஒற்றுமை இங்க நம்ம புரிந்து கொள்ளுகின்றோம். இப்போ மோசேயை அழைக்கிறார் ஆண்டவர். மோசேயுடைய வாழ்க்கையை எப்பவுமே 40-40-40 பிரிக்கணும். எத்தனை 40? எத்தனை 40? 3 40. முதல் 40 மோசே எங்க இருந்தாரு? எகிப்திலையா? ஆமா. எகிப்தில எப்படி இருந்தாரு? அரண்மனையிலே ஒரு ராஜாவின் குமாரனாக, ஒரு பிரின்ஸாக, பட்டத்துக்கு வரக்கூடிய தகுதி இருக்கக்கூடியவராக, வீர செயல்கள் புரியக்கூடியவராக, வலிமை நிறைந்தவராக, ஒரு அடியில ஒருத்தனை கொல்ற அளவுக்கு வலிமை யார்கிட்ட இருந்திருக்கு? மோசே கிட்ட இருந்தது. ரைட். ஆனால் இப்படி ஒரு ராஜாவின் குமாரனாக வளர்க்கப்பட்ட மோசே எப்படி மந்தனாவும் திக்கு வாயுள்ளவராக மாறி இருப்பாரு? அடுத்த 40 எங்க? மீதியான் தேசத்துல மாமனார் வீட்டுல இருக்கும்போது. ஏன்னா அங்க அவர் அதிகபட்சமா யாரு கூட பேசியிருந்திருப்பாரு? ஆடுகளுக்குள்ள பேசியிருப்பார். அடுத்த 40 எங்க? ஆடுகளுக்குள்ள. ஆடுகளுக்கிட்ட என்ன பேசியிருப்பாரு? நம்மள மாதிரி கவிதை நடையில இல்ல இங்கிலீஷ்ல பேசியிருந்திருப்பாரு. என்ன பேசியிருப்பாரு? ஆட்டை ஓட்டுறதுக்கான அந்த பாஷையை பேசியிருப்பாரு. அப்ப அவருக்கு என்ன இருக்கு? அந்த மொழி, அந்த பேச்சு எல்லாம் குறைந்து போயிருக்கிறது. இப்போ 40 80 வயதுலதான் ஓரேபுல யாரை சந்திக்கிறார் மோசே? ஆண்டவரை சந்திக்கிறார். 3ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்க கேட்போம். ரைட். இப்ப மோசேவும் அந்த ஓரேபும் மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓரேப் என்பது கடவுளை சந்திக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்கள் இந்த ஞானஸ்தானத்தின் வழியாக நாம் வருகிறோம் என்றால் இந்த ஓரேபின் அனுபவத்தை கண்டிப்பா பெற்றிருக்கணும். ஓரேபினா அர்த்தம், ஓரேப்ல யாரை பார்க்கிறாரு? ஆண்டவரை பார்க்கிறார்னா ஆண்டவரை உணர்கிறார். எதன் வழியாக? எரிகிற அக்கினியால அந்த செடியின் வழியாக யாரை பார்க்கிறார்? ஆண்டவருடைய சத்தத்தை மோசே கேட்கிறார். இப்ப இங்க இந்த நெருப்பு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவருக்கும் மோசேக்குமான இடையில் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ரைட். இதேதான் இயேசுவும் யோர்தான் நதியும். எப்படி மோசேக்கு ஒரு ஓரேபும் இயேசுவுக்கு யோர்தான், உங்களுக்கும் எனக்கும் ஞானஸ்தானம். புரிந்துக்குதா? அப்போ ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரை அறிந்து கொள்ளுகின்ற இடமாக இருக்கிறது. மோசேவுக்கு ஒரு ஓரேபு, இயேசுவுக்கு ஒரு யோர்தான், உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஞானஸ்தானம். யோசித்து பாருங்க. நம்ம குழந்தையில ஞானஸ்தானம் வாங்கியிருக்கலாம், இல்ல பெரியவர்களாக வாங்கியிருக்கலாம். நீங்கள் எப்போ வாங்கினீங்கன்றது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க நானும் எப்படி இருக்குன்றதா ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நாம் அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? அந்த போக்கஸ்ல நம்ம இருக்கிறோமா? ஏன்னா பேப்டிசம் ஆஃப் ஜீசஸ் the threshold of God's emancipation சொல்றோம். அப்படின்னா ஆண்டவரின் வெளிப்பாடு ஞானஸ்தானம் என்பது. எப்படி ஓரேபுல ஆண்டவர் மோசேக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தாரோ, யோர்தானுக்கு இயேசுவுக்கு பிதாவானவர் ஞானஸ்தானத்தை அருள் செய்தாரோ, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் என்பது இப்படியாக இருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் இருந்தாலும் இந்த அடையாளத்திற்கு பிறகு, இந்த செயல்பாட்டுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டா மாறி இருக்கும். It is an entry into God's mission for the world. மோசே ஓரேபிலே ஆண்டவரை பிதாவை சந்தித்த பிறகு, பிதாவுடைய சத்தத்தை கேட்ட பிறகு அவர் அந்த வேலையை தொடங்குறாரா இல்லையா? இயேசு யோர்தானின் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு தன்னுடைய ஊழியத்தை தொடங்குகிறாரா இல்லையா? அப்ப திருச்சபை மக்களாக நாம் ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு நாமும் நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய மிஷனை நாம் தொடங்க வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இதுவரையிலே தொடங்கலன்னா கவலைப்படாதீங்க, இனிமேலாவது தொடங்குங்க. இட்ஸ் நாட் லேட். நாம் உயிரோடு இருக்கிற நாட்களிலே ஆண்டவர் இயேசுடைய திருப்பணியை, ஊழியத்தை செய்ய நாம் ஞானஸ்தானத்தின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We call for mission of Christ. கிறிஸ்துவின் திருப்பணியை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஊழியத்தை மோசே செய்திருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மோசே அழைக்கும் போது சொல்றாரு, அந்த 7ஆம் வசனத்தை பாருங்க. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன்,
அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் கால்ட் அவுட் கம்யூனிட்டியாக அழைக்கப்பட்ட திருச்சபையாக இருப்பது என்னவென்றால், உலகத்தில் அநேக மக்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட உபத்திரவத்துல? அவங்களுடைய வேதனைகள், அவங்களுடைய கண்ணீர்கள், அவங்களுடைய உபத்திரவத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுத்து அவர்களை ஆண்டவரின் பக்கம் திருப்புவதற்கு தான் மோசே ஆண்டவர் அழைத்தார். அவர்களை மீட்டெடுக்கும்படியாக இயேசுவை இந்த பூமியில் அவதரித்தார். இயேசுவை பின்பற்றுகின்ற, இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் இந்த தொடர் திருப்பணியை, இந்த கண்டினியூங் மிஷனை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். மோசே எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்தாரோ, ஆண்டவர் இயேசு பாவங்களில் இருந்த மக்களை எப்படி மீட்டெடுத்தாரோ, இந்த திருச்சபை இறை குடும்பம் நாம் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை, பாவத்தில் சிக்கி இருக்கிற மக்களை மீட்டெடுப்பதற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்ப அடுத்த குறிப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இன்னைக்கு வாசித்த எபிசல், அந்த நிருப பாடம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை நம்ம படிக்க கேட்டோம். அதுல 5ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போமா? காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரன் தேவன் அனுப்பினார். அடுத்தது, இப்போ இயேசுவே இந்த பூமியில் ஆண்டவர் பிதா அனுப்பினது நோக்கம் என்னவென்றால், இயேசு இந்த பூமியில் அவதரித்ததுனாலே போன வாரம் வாசித்தோம். இயேசு நம்மை நண்பர்கள் என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கம் இயேசு நமக்கு சகோதரனாக இருக்கிறார். அப்ப இயேசு நமக்கு தமையனாக, சகோதரனாக இருக்கும்போது பிதா நமக்கு என்னவா மாறுறாரு? சொல்லுங்களேன். அப்பான்னு மாறுறாரு. அது நம்ம சொல்லல, பவுலே சொல்றார். கலாத்தியருக்கு எழுதும்போது 6ஆம் வசனத்துல வாசிங்க. நீங்களும் நானும் ஆண்டவருக்கு, பிதாவுக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கின்றோம்? புத்திரராய். we are not slaves. நாம் இதுவரையிலே பாவத்துக்குட்பட்டவர்களாக, பாவத்தின் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, இயேசுவை நாம் அடையாளப்படுத்துகிறதுனால, ஞானஸ்தானத்தின் வழியாக உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட கம்யூனிட்டியாக இருப்பதனால நாம் அடிமைகள் அல்ல. நாம் யாரு? புத்திரர்களாக இருக்கிறோம். அப்பா பிதாவே. வாசிங்க அடுத்த வசனம் தொடர்ந்து. அப்ப இயேசுவுக்கு எந்த ஆவி அருளப்பட்டது? அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இயேசுவுக்கு அருளப்பட்ட அந்த ஆவியை தான் ஆண்டவர் பிதா நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பிதாவுக்கு என்னவா இருக்கிறோம்? அடிமைகளாக இல்ல பிதாவுக்கு எதிரிகளாக இல்ல, பிதாவுக்கு என்னவா இருக்கிறோம்? புத்திரரா இருக்கிறோம். அப்போ அப்பா ஒண்ணு சொன்னா பிள்ளை செய்யாம இருப்பானா? இல்ல. அப்பா என்ன சொல்றாரோ அதை செய்ய வேண்டியது யாரோட வேலையா இருக்கிறது? பிள்ளையுடைய வேலையா இருக்கு. அப்ப நீங்களும் நானும் பிதாவின் புத்திரர்களாக இருக்கிறோம் என்றால், பிதாவுடைய நோக்கத்தையும், பிதாவுடைய விருப்பத்தையும், பிதாவுடைய சித்தத்தை செயல்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் கற்றுத் தருகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். அப்போ இயேசுவின் வழியாக நீங்களும் நானும் பிதாவின் குமாரர்களாக இருக்கின்றோம். அதனால இந்த உலகத்தின் சட்டங்களும், இந்த உலகத்தின் நியாய பிரமாணங்களும் நம்மை அடிமைகள் என்று சொன்னாலும் நாம் அடிமைகள் அல்ல. நான் கிறிஸ்துவினால் மீட்டெடுக்கப்பட்டவன். நான் தேவனுக்கு என்னவா இருக்கிறேன்? புத்திரராய் இருக்கிறேன். என் தேவன் எனக்கு எஜமானன் அல்ல. என் தேவன் எனக்கு யாரு? அப்பா. அப்பா என்று உரிமையோடு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன். இந்த உரிமை எனக்கு யார் பெற்றுக் கொடுத்தார்? இயேசு பெற்றுக் கொடுத்தார். இந்த புரிதலோடு நாம் நற்செய்தி பகுதிக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்திலே வாசித்த நற்செய்தி பகுதி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்க கேட்போம். மனம் திரும்புதலுக்கென்று யோவான் பிரீச் பண்றாரு. நான் கொடுக்கிற ஞானஸ்தானம், தண்ணீரால் நான் கொடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் எப்படிப்பட்டது? மனம் திரும்புதலுக்கு. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை சிறு வயதுல இருக்கும் போதோ பெரியவர்களாக இருக்கும் போது பெற்றிருக்கிற ஞானஸ்தானம் இட்ஸ் ஃபார் ரிப்பன்டன்ஸ். நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டோம், ரைட்டா? இப்ப ஞானஸ்தானம் ஒரு முறை தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
கழுவப்படுதல் ஒரு முறை தானா? கிடையாது. தண்ணீர்ல ஒரு முறை தான். ஆனால் இந்த கழுவப்படுதல் என்கின்ற அனுபவம் நமக்கு தினந்தோறும் நடைபெறணும். எப்படின்னா ஆவியினாலும் அக்கினியினாலும். அதுதான் சொல்றார், வாசிங்க. எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். நான் பாத்திரன் அல்ல, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஒரு முறை தண்ணீர்ல ஞானஸ்தானம் வாங்கிட்டு நாம் பாவத்திலிருந்து மீட்டெடுத்துட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம்ன்றது உண்மை. ஆனா இந்த ப்ராசஸ் ஒரு நாளோட முடிவடைகிறது அல்ல, இது தினம் தினம் நடைபெறணும். தண்ணியில ஒரு வாட்டி போதும். அப்போ எப்படி எடுக்கணும்னா தினம் தினம் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னோடு இருக்கிறதா அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா இயேசுவோடு அது இருந்தது. இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது என்ன நடைபெறுகிறது? தொடர்ந்து வாசிங்க, 13ஆம் வசனத்தை வாசிங்க. யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்காக இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாயிருக்கு, நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். நான் யோவானை பத்தி அறிமுகத்துல சொல்லும் போது என்ன சொன்னேன்? யோவான் எஸ்னேயர் குரூப்பை சார்ந்தவர். எஸ்னேயர் என்ன பண்ணுவாங்க? எப்ப ஞானஸ்தானம் எடுப்பாங்க? டெய்லி ஞானஸ்தானம் எடுப்பாங்க. அப்ப டெய்லி ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர் இப்ப இயேசுவிடத்துல என்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறாரு? நான் உங்ககிட்ட எடுக்கணும் அப்படின்னா என்னத்தனா, யோவான் ஏற்கனவே ஒரு ஞானஸ்தானத்தை வாங்கிட்டே இருக்கிறாரு. அது என்ன ஞானஸ்தானம்? ஜலத்தினால் பெறக்கூடிய ஞானஸ்தானம், தண்ணீரால் பெறக்கூடிய ஞானஸ்தானம். அது வாங்கிட்டாரு, ரைட். ஆனா அது மட்டும் என்னை மீட்படைய செய்யும்னா முடியாது. நம்ம ஆட்கள் என்ன நினைச்சிடறாங்கன்னா, ஒரு முறை முழுகிட்டா போதும், ஒரு முறை தெளிச்சிட்டா போதும், இல்ல 3 முறை முழுகி ஞானஸ்தானம் எடுத்துட்டா போதும், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். கண்டிப்பா போக முடியாது. ஒரு முறை பிறத்தல் போதாது, ஒரு முறை கழுவப்படுதல் போதாது. அதுக்குன்னு எஸ்னேக்கர் போல டெய்லி ஞானஸ்தானம் எடுக்கணுமா? கிடையாது. ஒரு முறை தண்ணீரில் எடுப்பது உலகத்துக்கு நான் அடையாளப்படுத்திட்டேன். நான் உலகம் கிடையாது, நான் உலகத்தான் கிடையாது, நான் யாரு? கிறிஸ்தவன். அப்போ நான் எடுக்க வேண்டிய ஞானஸ்தானம் அனுதினமும் எதனாலே என்றால் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் கிருபையினாலே, அடுத்தது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே. இந்த ஞானஸ்தானத்தை யாருகிட்ட கேட்கிறார்னா யோவான் இயேசுவிடத்துல கேட்கிறார். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க போய் என்கிட்ட கேட்கலாம்னா ஆண்டவர் சொல்றார், முதல்ல நான் எடுக்கிறேன், நான் இதை அடையாளப்படுத்துறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஞானஸ்தானம் எப்ப அருளப்படுகிறது? இவங்க எதிர்பார்க்கிற அந்த ஞானஸ்தானம் எப்ப அருளப்பட்டது? பெந்தேகோஸ்தே திருநாள். அப்பதான் யார் இறங்கி வராரு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதும் எல்லாரையும் நிரப்புகிறவராக இருக்கிறார். அன்றைய தினம் முதல் தூய ஆவியானவர் நமக்குள் அருளப்படுகிறார். அதனால்தான் இந்த ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். இதை எனக்கு வேண்டும்னு யாரு கேட்கிறாரு? யோவான் கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, இது நான் முதல்ல நிறைவேற்றணும்ன்றார். அது அடுத்த வசனம் வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்போது இடம் கொடு, இந்த எல்லா நீதியும் நிறைவேற்றினாதான் நமக்கு ஏற்றதா இருக்கும். நான் உங்ககிட்ட ஞானஸ்தானம் வாங்கணும், நான் மரிக்கணும், நான் ரத்தம் சிந்தி நான் பரலோகம் ஏறி செல்லும் பொழுது எனக்கு பதில் நான் வேறு ஒருவரை அனுப்புவேன், அவர் உங்களை நிரப்புவார். எதனாலே? அவருடைய வல்லமையினாலே. அவர் தான் யாரு? ஆவியானவர். அப்ப இந்த ப்ராசஸ் தேவை என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் நிறைவு செய்கின்றேன். இப்போ இயேசு சொன்னிட்ட பிறகு 16ஆம் வசனத்தை படிக்க கேட்போம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அருமையான தேவச்சனமே, நாம் இந்த உலகத்தை விட்டு வெளியில வரும்பொழுது இந்த பூமி நமக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் வானம் நமக்கு சாதகமாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த பூமி நமக்கு எதிராக இருக்கலாம். நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் கிறிஸ்தவனாய் அடையாளப்பட்டுட்டேன் அப்படின்னா இந்த உலகம் என்னை எதிர்க்கும், ஆனால் வானம் எனக்கு துணி நிற்கும். வானம்னா நான் மேல இருக்கிற இந்த அது என்ன சொல்லுவாங்க, அட்மாஸ்பியரா இல்ல அந்த லேஸ் ஆஃப் இது இருக்குல்ல, ட்ராபோஸ்பியர், அது எது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஜியோகிராபிக்கலா நான் பேசல. வானம் என்று நான் அடையாளப்படுத்துவது பிதாவின்
கிருபை. அப்போ இயேசு இந்த ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு வானம் திறக்கப்படுவதும், அடுத்தது தேவ ஆவி புறாவை போல இறங்கி, பெந்தெகோஸ்தே அந்த அந்த அனுபவம் எப்படி இருக்கும்ன்றத ஒரு நிழலோட்டமாக, ஒரு ட்ரெய்லராக, ஒரு முன்சுவையாக இந்த பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது. வானம் திறக்கப்படுவதும், தேவ ஆவியானவர் எதன் வழியாக இறங்கினாரு? புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். நிறைய பேர் இந்த ட்ரினிட்டியை பத்தி கேட்பாங்க. பைபிள்ல எங்க ட்ரினிட்டி இருக்கு, எங்க திருத்துவம் இருக்கிறது அப்படின்னு கேள்வி எழுப்பாங்க. எங்க திருத்துவம் ட்ரினிட்டி இருக்குன்னு கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப அழகான பதில் எதுனா இந்த வசனம். இப்ப வானம் திறக்கப்பட்டது, யார் இறங்கி இருக்கிறா? தேவ ஆவியானவர். நம்முடைய இதுல சொல்லனா பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி, இப்ப அடுத்தது என்ன கேட்கிறோம்? வாசிங்க. ஒரு சத்தம் உண்டாக்கி, இவர் என்னுடைய நேசகுமாரன். இந்த சத்தம் யாருடைய சத்தம்? பிதாவுடைய. இப்போ பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறோம். அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அவரை பார்க்கிறோம். ஏன்னா அவர் எப்படி இறங்கி இருக்கிறாரு? புறாவை போல. அப்போ இங்க பிதாவுடைய சத்தம், பரிசுத்த ஆவியாருடைய உருவம், கீழே யார் நின்றுட்டு இருக்கா? தண்ணீர்ல இயேசு. இயேசு யாரு? குமாரன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. திருத்துவம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு இந்த மெயின்லைன் சர்ச்சஸ் எதிர்க்கக்கூடியவர்கள், இந்த தியாலஜிக்கலா நம்மை திசை திருப்புறவங்க சொல்ற காரியம் என்னவென்றால், ட்ரினிட்டி பைபிள்ல எங்க இருக்கு அப்படின்னா, ட்ரினிட்டி அழகா நமக்கு திட்டவட்டமாக காட்டப்பட்டிருக்கிறது. புறாவை போல பரிசுத்தாவியானவர் இறங்கி இருக்கிறார், பிதாவுடைய சத்தம் கேட்கப்படுகிறது, குமாரன் கீழ்ப்படிந்திருக்கிறார். இன்னைக்கு காலைல ஆங்கிலிக்கன் சர்ச்சில் பிரீச் பண்ணும்போது அதான் சொன்னேன். This is the first place Trinity is revealed. திருத்துவம் முதல் முறையாக வெளிப்படுத்தப்பட்ட இடம் இந்த இடம். பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவி இங்க இருக்கிறார். இப்ப இந்த ஒரு கடவுள் ஒரே இடத்துல இருக்க முடியுதா? எஸ். ஆண்டவர் சொல்றாரு, எதையும் நானா செய்யல, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன். இப்போ பிதாவே என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ரைட். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்திருப்பீங்க. ரைட். அதுல சிலுவையில இயேசுவை தரையில போட்டு அடிக்கும் போது ஒரு குழந்தைய ஒரு அம்மா தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அந்த காட்சியை பார்த்திருக்கீங்களா? இல்லைன்னா நீங்க போய் யூடியூப்ல பாருங்க. அந்த அம்மா எப்படி இருக்கும் தெரியுமா? பார்த்தீங்கன்னா ஒரு பேயை பார்க்கிறது போல அந்த அம்மா இருக்கும். அந்த அம்மா கையில இருக்கிற குழந்தைய பார்த்தீங்கன்னா அது குழந்தை கிடையாது, அது பார்த்தா வயதான ரூபத்துல இருக்கும். இது ஒரு உருவமா வச்சிருக்கிறாங்க. என்ன உருவம் தெரியுமா? ஒரு பிசாசு, ஒரு சாத்தானே தான் குழந்தையை அரவணைத்திருக்கும் போது பிதா என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்ன குமாரனை எங்க படுக்க வச்சிருக்காரு? சிலுவையில் அடிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை சிரித்துட்டு போற மாதிரி அந்த காட்சி இருக்கும். ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நீங்க போய் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட பாருங்க. அந்த காட்சி ரொம்ப அவங்க அழகா எடுத்திருப்பாங்க. இயேசு ரத்தம் ஒழுவ சிலுவையில் அடிக்கப்பட்டிருப்பார் தரையில. அப்போ அது கடந்து செல்ற மாதிரி இருக்கும். இப்போ இயேசுவின் மீது பிரியம் வைத்திருக்கிற தேவன் ஏன் இயேசுவை இதற்குள் உட்பட்டார் என்றால், இயேசுவின் மீது கொண்ட அன்பை, அது ஈக்குவலான அன்பை யார் மீது வைத்திருக்கிறார்? நம் மீது வைத்திருக்கிறார். அதனால்தான் தான் பிரியம் வைத்திருக்கிற தன் குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதனாலதான் சொல்றார், ஒன்லி பிகாட்டன் சன், தம்முடைய ஒரே குமாரனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் அடையாளப்படுத்துறார் இந்த ஞானஸ்தானத்துல, இவரில் நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ கலாத்தியர்ல வாசிச்சதும் இங்க படிச்சதும் யோசித்து பாருங்க. தம்முடைய ஒரே நேசகுமாரனை ஆண்டவர் அனுப்பி இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர்களை விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் தேவனுக்கு என்னவா இருக்கிறாங்களா? இப்போ நீங்களும் ஞானம் ஞானஸ்தானம் ஆகினபடினாலே பிதா இன்னைக்கு இறங்கி நம்மளை பத்தி பேசணும்னா என்ன வார்த்தை பேசியிருப்பார் தெரியுமா? இவன் என் நேசகுமாரன், இவரில் யார் மீது?
இயேசு மீது இல்ல, நம் மீது. ஆமென். இயேசுவின் வழியாக நீங்களும் நானும் அவருடைய குமாரனாக குமாரத்தியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்போ ஒவ்வொருவரும் இயேசுவிடத்தில் வழியாக நாம் ஞானஸ்தானத்தின் அடையாளப்படுத்தும் போது பிதாவுக்கு உகந்தவர்களாக மாறுகின்றோம். நாம் ஞானஸ்தானம் பெற்று பிதாவின் சித்தத்தை செயல்படுகிறாக நாம் இந்த பூமியில வாழும் போது உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து பிதா சொல்லக்கூடிய ரொம்ப அழகான வார்த்தை, இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரத்தி, இவர் மீது நான் பிரியமாயிருக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு கிருபை. நான் நிறைவு செய்கிறேன். கண்களை மூடுவோம். யோசித்து பாருங்க. ஆண்டவரே, நான் ஞானஸ்தானம் வாங்கி பல வருஷம் ஆயிடுச்சு. நான் வாங்கினதை கூட நான் மறந்துட்டேன். ஆனால் உம் சித்தத்தை செய்கிறவனாக நான் இருக்கிறேன்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை என் வாழ்க்கையை பார்த்து, இயேசுவை பார்த்து நீங்க சொன்னீங்க, இவன் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு நீங்க எங்களை பார்த்து சொல்லுவீங்களா, நாங்க உங்க நேசகுமாரனாக, நான் உம்முடைய நேசகுமாரத்தியாக, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய மிஷனை அடையாளப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு அந்த 30ஆம் வயதிலிருந்து அந்த 33 வயது வரையிலே, அப்ப ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து முழுவதுமாக அவர் பிதாவின் சித்தத்தை செயல்படுகிறவராக அவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இம்மட்டும் உம் சித்தத்தை செய்து வந்து, ஒருவேளை நான் இதுவரையிலே செய்யாமல் வந்திருப்பேன் என்றால் இனியாவது செய்ய ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த வருடத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பாதத்திலே உட்கார்ந்திருக்கிற நாம் மீண்டும் ஒரு விசியாக நம்முடைய ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துவோம். இன்னைக்கு இயேசுடைய ஞானஸ்தானத்தை நம்ம நினைவு கூறுகின்றோம். நம்முடைய ஞானஸ்தானத்தை திரும்பி பார்ப்போம். இந்த ஞானஸ்தானம் பெற்று வாழுகின்ற வாழ்க்கை பிதாவுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா? இன்னைக்கு பிதா இங்க இறங்கி வந்தா பரிசுத்த ஆவியானவர் வழியாக நம்மை நிரப்புவார் என்றால் நம்மை குறித்து இந்த சாட்சியை சொல்வாராக, இவன் என் நேசகுமாரன், இவன் என் நேசகுமாரத்தி, இவள் மீது நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவரின் பிரியத்திற்கேற்பவர்களாக நாம் வாழ்கிறோமா? வேலை அப்படி இல்லை என்றால் மீண்டும் ஒரு ருசியாக ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த நல்ல கடவுளே, இந்த இரவேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஞானஸ்தானத்தை குறித்து, உம்முடைய திருமுழுக்கை குறித்து நாங்கள் யோசித்திருக்கின்றோம். எங்கள் திருமுழுக்கை குறித்து திரும்பி பார்க்கின்றோம். உம்மை அப்பா, பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை பெற்றவர்களாக உமக்கென்று நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். உம்முடைய சித்தத்திற்கு எங்களை வரைந்து கொள்ளும். எங்களை தரமட்டும் தாழ்த்தும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.